உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அன்னைக்கு ஏடிஎம்ல கேஷ் டிரா பண்ண போனேன். போன இடத்துல தேவையா எனக்கு? அது பாட்டுல ஓரமா இருந்தது, விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை எப்ப கையில எடுத்தனோ அப்ப ஆரம்பிச்சது வம்பு. வணக்கம் வருண். போன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டியா? எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? ஏன் உடனே போன் எடுக்கல? ஒரு மணி நேரமா ரிங்கி போய் போய் கட் ஆகிட்டு இருக்கு. உன் செவிட்டு காதுக்கு இப்பதான் கேட்டுச்சா? ஒண்ணு கோவமா பேசாதீங்கப்பா, கொஞ்சம் சாஃப்டா தான் விசாரிங்களேன். கொஞ்சம் தேன் இருந்தா கொண்டு வா, நாக்குல தடவிட்டு சாப்பிட்டா ஸ்வீட்டா பேசுறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. ஏன் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? நான் ஒன்னும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கல, ரொம்ப கிளவரா பேசுறதா நினைப்பா. போன்ல சார்ஜ் இல்லனா கூட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும். இந்த போனோட ஓனரு இந்த போனை ஏடிஎம்ல மிஸ் பண்ணிட்டாரு. ஓனர் தொலைச்சிட்டாருன்னா அப்ப அந்த போன் ஓங்கேக்கு எப்படி வந்துச்சு? அப்ப நீ யாரு? திருடனா? நீங்க என்ன மங்குஸ்தான் பழம் சாப்பிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாத என்ன பார்த்து நீங்க எப்படி திருடன்னு சொல்லலாம்? உடலங்கா ஏடிஎம்ல போனை பார்த்த அதை அங்கேயே விட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்ல யோக்கியமான ஆளா இருந்தா அதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கொடுத்துருக்கணும். கொடுத்தியா? குடுக்கலாம் தான் சார் போனேன், ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பூட்டி கிடந்தது. சண்டேனா லீவாமே. நக்கலா? நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. காலையில ஏடிஎம்ல என் செல்போனை பார்த்திருக்கேன், நைஸா எடுத்துட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சாயங்காலம் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கேன், வேற சிம் கார்டு போட்டு பேசுறதுக்கு. இதுதானே உன் பிளான்? எனக்கு தெரியாதா என்ன? திருட்டு பயல. திருடன்லாம் சொல்லாதீங்கப்பா. திருடுன திருடன் சொல்லாம பின்ன போலீஸ் சொல்ல முடியும்? நீங்க மறந்து விட்டுருக்கலாம்ல. கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடி தேடுறது, கல்யாண மண்டபத்துல செருப்பை விட்டுறது, சலூன் கடையில சட்டையை மறந்துடுறது. இந்த மாதிரி என் லைஃப்ல எதையாவது மறந்துருப்பனாமா? இல்ல இவன் பிளான் பண்ணியே தேடி இருக்காமா? ஆமா, இவர் தொலைச்ச 120 ரூபா செல்ல பிளான் பண்ணி வேற திட்டுறாங்க. இதெல்லாம் சமூக சேவைங்க. பாவம் யாரோ விட்டு போயிட்டாங்களே, எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இன்னும் half an hourல என் செல்போன் என்கிட்ட வரணும். என்னையா பதிலையே காணோம்? பதில் தானே சார், பக்கத்துல யாரோ அப்பான்னு கூப்பிட்டாங்களே, உங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போனை கொடுங்க, என் பதில் அவங்க சொல்லுவாங்க. நான் உன்னை கேள்வி கேட்டா என் பொண்ணு பதில் சொல்றியா நீ? ஐயோ அப்பா, நீங்க இப்படி மிரட்டிட்டே இருந்தீங்கன்னா நம்ம செல்போன் நமக்கு கிடைக்காதுப்பா. போனை தொலைச்சது நீங்க, அவரை கொண்டு வந்து கொடுக்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாப்பா? போன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். பேசு. ஹலோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. ஐம் ரியலி சாரி. நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்களே வந்து எங்க செல்போனை வாங்கிக்கிறோம். உங்க பேர் என்னங்க? அவகிட்ட ஏதோ ஒரு அழகு இருக்கு. அவ பேர் என்னடா? தெரியாது. அப்புறம் எப்படி அவ அழகுன்ற? ஒரு பொண்ணு அழகுன்னு சொல்றதுக்கு அவ பேர் எதுக்குடா? கரெக்ட் இல்ல? செல்போன் அவங்க வந்து வாங்கிட்டாங்களா இல்ல நீ கொண்டு போய் கொடுத்தியா? நான் ஏன் கொண்டு போய் கொடுக்குறேன்? அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. பொண்ணு கூட வந்திருந்தாலே அவர் மட்டும்தான் வந்தார். அடங்கொன்னியா? அப்பனை வச்சே பொண்ணு அழகுன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏய், நான் ஜாங்கிரி சாப்பிட்டா உனக்கு இனிக்குமா? எப்படி இனிக்கும்? எனக்கு கொஞ்சம் கொடுத்தா இனிக்கும், இல்லைன்னா எரியும்.